ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஸ்கோர் ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கண்டென்ட் வீடியோ பற்றி பார்க்கலாம். கண்டென்ட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னால் அதில் ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. அதாவது நிறைய டைப்ஸ் இருக்குது ஸ்பீக்கர்ஸில். பட் நம்ம வந்து ஸ்டீரியோ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதில் ஃபஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபரபிள் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்ஷெல் ஸ்பீக்கர். அடுத்தது ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட் ஸ்பீக்கர். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆர் ஆன் த வால் ஸ்பீக்கர். ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டுடியோ மானிட்டர்ஸ். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட் டைப்பை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபரபிள் டைப் பார்த்திங்கனாலே புக்ஷெல் ஸ்பீக்கர் தான். ஏன்னா ஸ்டீரியோ லிசனிங்க்கு பிளேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி லிசனரை பார்த்து நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாக இதோட பில்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2-வே பில்டில் இருக்கும். அதில் ஒரு 1 இன்ச் ட்வீட்டரும், அதே மாதிரி 4லேருந்து ஒரு 6.5 இன்ச் மிட் ரேஞ்சு பேஸ் ஓஃபரும் இருக்கும். அதே மாதிரி போர்ட்டடு இல்லை சீல்டு பேஸ் எஃபெக்ட்டுக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கனால நீங்கள் வந்துட்டு ஒரு ஷெல்ஃப்லேயோ இல்லை ஒரு ஃப்ளோர் ஸ்டாண்டிங்லேயோ வைக்கலாம். அதாவது ஒரு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் எப்படி ப்ளேஸ் பண்ணணும், ஒரு ஸ்டாண்ட் வச்சு ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ லிசனருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைரக்ஷன் பண்ணிக்கலாம். சவுண்ட் நேச்சர் பார்த்திங்கன்னா இதோட மிட்ஸ் அண்ட் ஹைஸ் வந்து நல்ல க்ளீன் அண்ட் பேலன்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு டைட்டாக இருக்கும், கண்ட்ரோல்டான பேஸ். ஏன்னா இதோட ஸ்ட்ரக்சர் வந்து சின்னதாக இருக்கனால உங்களுக்கு கண்ட்ரோல்டான பேஸ் தான் இருக்கும். ஓகேவா? இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ரூம்க்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 250 ஸ்கொயர் ஃபீட் ரூம்ஸ் வரை யூஸ் பண்ணலாம். அதாவது 250 ஸ்கொயர் ஃபீட்னா நீங்கள் ஒரு இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் இருக்கிற மாதிரி உள்ள புக் ஷெல்ஃபில் வரும், 3-வே டைப்பில் வரும். அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 250 ஸ்கொயர் ஃபீட் வரை நீங்கள் கவர் பண்ணலாம். இதில் ஒரு எக்ஸாம்பிள் மாடல்ஸ் எதெல்லாம் ஸ்டீரியோக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் கரண்ட்லி அவைலபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூ அக்காஸ்டிக்ஸில் 3020 இல்லை 3030 சீரியஸ், அதே மாதிரி இலாக்கில் டெபியூ சீரியஸ் 2.0 அதெல்லாம் வரும். அதே மாதிரி டைமண்டில் 9.1 இல்லை 12.1 சீரியஸ்லாம் உங்களுக்கு மோஸ்ட் ப்ரிஃபரபிள் டைப் கரண்ட்லி அவைலபிள் மாடல்ஸ். இப்போ அடுத்த டைப் பற்றி பார்க்கலாம். அடுத்த டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டவர் இல்லை ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர். இதோட டிசைன் பார்த்திங்கன்னா நார்மலாக இது ஒரு 3-வே மினிமம் 2-வேலேருந்து உங்களுக்கு அப் டு 4-வே 5-வே வரை உங்களுக்கு டவர் இருக்குது. பட் ப்ரிஃபரபிள் பார்த்திங்கன்னா ஒரு 3-வே டெடிக்கேட்டடான ஹைஸு மிட்ஸு பேஸ் எல்லாம் டெடிக்கேட்டடான டிரைவர் இருந்துச்சுன்னா ரொம்ப ப்ரிஃபரபிளான மாடல். ஸோ நார்மலி பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சில் வந்து உங்களுக்கு ஹைஸ்க்கும் அதே மாதிரி உங்களுக்கு மிட் பேஸ்க்காக அதாவது வாய்ஸ் மிட் ரேஞ்சுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 இன்ச்சில் மிட் ரேஞ்சும், அதே மாதிரி உங்களுக்கு பேஸ் டிரைவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4லேருந்து அப் டு 8 இன்ச் வரை உங்களுக்கு பேஸ் டிரைவரும் இருக்கும். இதான் இதோட டிசைன். இதோட பிளேஸ்மெண்ட் நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃப்ளோர் ஸ்டாண்ட் தான் பண்ணியோம்னா ஹெவியாக இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஷனில் ஃப்ளோர் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி போர்ட்டை வந்து நம்ம பார்த்துக்கணும். ரியர் போர்ட்டடாக இருந்ததுன்னா வால்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வச்சுருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது இதோட சவுண்ட் நேச்சர் பார்த்திங்கன்னா இது ஒரு டைனமிக்கான சவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பேஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு சப்வூஃபர் அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப ஹெவியான ஒரு டைனமிக்கான சவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். இதோட ப்ரிஃபரபிள் மாடல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மோஸ்ட்லி விண்டேஜ் மாடல் தான் ஸ்டீரியோக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ விண்டேஜில் 3-வே பார்த்திங்கன்னா அந்த பாஸ்டன் அக்காஸ்டிக்ஸ் மாடலு இல்லைனா வந்து இந்த கெஃபில் நிறைய மாடல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா யமஹா அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் இருக்குது. பட் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது தெரியாது. பட் விண்டேஜ் மாடல்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபரபிள். ஓகேவா? இதோட ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வரை நம்ம வந்து டவர் யூஸ் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் ஆம்பும் அதுக்கேற்ற மாதிரி உள்ள ட்ரைவ் பண்ணணும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து ப்ரீ அண்ட் பவர் பார்த்து போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 300லேருந்து ஒரு 400-500 ஸ்கொயர் ஃபீட் வரை ரூம் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்த டைப் பார்த்திங்கன்னா தேர்ட் டைப் வந்து சேட்டலைட் ஸ்பீக்கர். ஸோ சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்டீரியோக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு பேஸ் சுத்தமாகவே இருக்காது. அதே மாதிரி ஹைஸ் அண்ட் மிட்ஸ் வந்து ஒரு ஃப்ளாட்டான ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் யாருக்கு ப்ரிஃபரபிள் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்பேஸே இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லை, வால் மவுண்ட் தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேட்டலைட் ஸ்பீக்கர் போகலாம். அதே மாதிரி நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஒரு ஏவிஆர் செட்டப் வச்சுருக்கீங்க, நான் ஸ்டீரியோ லிசன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது சேட்டலைட் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் சேனல் எடுத்து நீங்கள் ஸ்டீரியோக்கு கொடுத்துட்டு அதேமாதிரி பேஸ் இருக்காதனால நீங்கள் ஒரு சப்வூஃபர் இருக்கிற ஒரு ஆம்ப் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2.1 ஸ்டீரியோ ஆம்ப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது போயிட்டு ஒரு சப்வூஃபர் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு அவுட்புட் எடுக்கலாம். ஓகேவா? இதோட ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 75 to 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சேட்டலைட் ரொம்ப ப்ரிஃபரபிளாகவே இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்த மாடல் பார்த்தோன்னா நம்ம வந்து இன்வால்வ் ஆர் ஆன் த வால் ஸ்பீக்கர். ஸோ இன்வால்வ் ஆர் ஆன் த வால் ஸ்பீக்கர் இந்த டைப் யாருக்கு ப்ரிஃபர் பார்த்திங்கன்னா யார் வந்து இந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எனக்கு ஸ்பீக்கர் இருக்கிறதே தெரியக்கூடாது, ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப ஸ்லிம்மான டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்பீக்கர் ப்ரிஃபர் பண்ணலாம். இதோட டிசைன் நார்மலாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாகவே இருக்கும். 2-வே 3-வேலையும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி இன்வால்வ் ஸ்பீக்கருக்கு வந்து நீங்கள் யூஸ்வலாக வந்து வாலில் வந்து ட்ரைவ் பண்ணி வால் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அதோட பேஸ் ரெஸ்பான்ஸ் எது
அதில் ஒரு கேவிட்டி ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பேஸ் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். அப்படி பேஸ் ரெஸ்பான்ஸ் இல்லைனா மோஸ்ட்லி இதுக்கும் நீங்கள் சப்வூஃபர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இன்வால்வ் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் வரை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதோட சவுண்ட் நேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாகவே இருக்கும். மிட்ஸ் அண்ட் ஹைஸ் ரொம்ப டீட்டெயிலாகவே இருக்கும். நல்ல த்ரோவும் எஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் லிசனர் எங்கே இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பொசிஷன் பண்ணி நீங்கள் இன்வால்வில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த டைப் பார்க்கலாம். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ மானிட்டர்ஸ். ஸ்டுடியோ மானிட்டர்ஸ் நத்திங் பட் அதுவும் உங்களுக்கு புக் ஷெல்ஃப் மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்டிவ் ஸ்பீக்கர்ஸாக இருக்கும். இன்பில்ட்டாகவே உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர்ஸ் இருக்கும். இது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மோஸ்ட்லி ரெக்கார்டிங் ரூம் இல்லை யாரெல்லாம் சவுண்ட் ரிலேட்டட், அதாவது சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் இல்லை சவுண்ட் ஆடியோ ரெக்கார்டிங் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்களோ, சவுண்ட் இன்ஜினியர்ஸ், அவங்களாம் அந்த சவுண்ட் வந்து அக்யூரேட்டாக லிசன் பண்ண எய்ம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபரபுளாகவே இருக்கும். ஓகே, இதோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம புக் ஷெல்ஃப் மாதிரி ஒரு ஸ்டாண்டில் வைக்கலாம், இல்லைனா டெஸ்க்டாப் மானிட்டர்ஸ் பக்கத்துலேயே வைக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 75 ஸ்கொயர் ஃபீட் அதாவது நியர் ஃபீல்டு லிசனிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சவுண்ட் அப்போ தான் அவங்களுக்கு அக்யூரேட்டாக ஃபால் ஆகும். அதுக்காக இது வந்து மேக்ஸிமம் டெஸ்க்டாப் இல்லைனா அவங்களுக்கு நியர் பை டிஸ்டன்ஸில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதான் 5 டைப் ஆஃப் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். இதில் எந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு செட் ஆகும், என்ன ரூம் சைஸ், என்ன பட்ஜெட், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஸ்பீக்கர்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நான் இதில் மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் தான் போகணும். ஸ்டீரியோவுக்கு புக் ஷெல்ஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் 3-வே புக் ஷெல்ஃப்லாம் போனீங்கன்னா பெரிய ரூம் சைஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ரொம்ப பெரிய ரூம் சைஸ் இருக்குது, ரொம்ப டீட்டெயிலான சவுண்ட் நேச்சர் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து டவர் ஸ்பீக்கர்ஸ் போகலாம். நான் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம், யாருக்கு என்ன சவுண்ட் நேச்சருக்கு என்ன ஸ்பீக்கர் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். அதை போய் பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பாய்.